வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். மிக்சி கழுவுன தண்ணியும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைய போகிறேன். மாவு பிசைஞ்சிட்டு அடுத்தது என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். உலக்கு வந்து இந்த மாதிரி இந்த 3 கன்று உள்ளது, தேங்குழல் அச்சு உள்ளது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். வலுவலுன்னு இருக்கிற பகுதி வந்து உள்ளே இருக்கணும், இப்படி உள்ளே இருக்கணும். அந்த லேசாக சொரசொரப்பு இருக்கிறது வெளிப்பக்கமாக இருக்கணும். வச்சு அதை மூடி இது பண்ணிக்கிட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி நம்ம எடுத்து வச்ச உளுந்து வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருந்துச்சு. அதனால் எக்ஸ்ட்ராவாக 1/2 கிலோ மாவுக்கு மேலே இன்னொரு 1 கப் மாவு போட்டிருக்கேன். நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. இந்த பக்கம் இப்படி தான் இருக்கும். இது ஒவ்வொரு உலக்குக்கும் இதை ரொப்பி இப்போ அதை வந்து பிழிய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். துளி உண்டு போட்டு நல்லா மேலே எலும்பி வருது. காஞ்சிருச்சு. தீ இறக்கி விட்டுட்டேன். தீ இறக்கி விட்டுட்டு அந்த போட்டதை வந்து எடுத்துடலாம்.